வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 81 பற்றி தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 81 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 81 ஆஃப் IPCயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நேரத்தில், அதாவது ஒரு பெரிய ஒரு தீங்கை தடுப்பதற்காக ஒரு குற்றச்செயலை அவர் புரிந்தார் அப்படின்னா, அந்த குற்றச்செயலை தடுப்பதற்காக செய்யக்கூடிய தீங்கு குற்றமாகாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த செக்ஷனோட நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நோட்ஸை படிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். அதுவும் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் உங்களுக்கு இந்த செக்ஷனை பற்றி டீட்டெயிலாக புரியும். அதாவது ஒரு சரக்கு கப்பல், பெருசாக ஒரு பெரிய ஒரு கப்பல் 1000 பேரோட நிறைய சரக்குகளை ஏற்றிட்டு வந்துட்டுருக்கு, கடலில் வந்துட்டுருக்கு. கப்பல் திடீர்னு பழுதுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி பழுதுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2 போட் வந்துட்டுருக்கு. ஒரு போட்டில் ஒரு 100 நபர்களோட ஒரு போட் வந்துட்டுருக்கு. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா 2 நபர்களோட ஒரு போட் வந்துட்டுருக்கு. கப்பலை ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி ஆகணும். திருப்பினா தான் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய 1000 நபர்களை காப்பாற்ற முடியும். அதே சமயத்தில் 2 சைட்லேயும் போட் இருக்குது. ஏதாவது ஒரு சைடில் திருப்பினாலும் அந்த போட்டில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கேப்டன் என்ன முடிவெடுக்கிறாரு, இந்த 2 நபர்கள் இருக்கக்கூடிய போட் இருக்கக்கூடிய பக்கமாக அந்த கப்பலை திருப்புறாரு. திருப்பக்கூடிய நேரத்தில் கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி அந்த போட்டில் இருக்கக்கூடிய 2 மரணம் அடைந்து போகிறாங்க. அந்த சம்பவம், அதாவது அந்த சம்பவம் குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் திருப்பினா 100 பேரோட உயிர் போகுது. கப்பல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா கப்பலில் இருக்கக்கூடிய 1000 பேர் பாதிக்கப்படுவாங்க. 1000 பேர் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நல்லெண்ணத்தில் அவங்க ஒரு சைடாக அந்த போட்டை திருப்பி 2 பேர் மரணம் அடைந்தது குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 81 ஆஃப் IPCயில் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, அடுக்கடுக்காக கட்டடங்கள் இருக்கக்கூடிய ஒரு தெரு. அந்த தெருவுக்குள்ளே முதல் வீட்டில் தீ பிடிச்சி நல்லா எரிஞ்சிட்ருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தீயை அணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அணையலை. அந்த தீ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடுகளில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அந்த வரிசையில் இருக்கக்கூடிய 2வது வீடை இடித்து தரமட்டமாக்குறாரு. அது எதுக்காக இடித்து தரமட்டமாக்குறாருன்னா, அந்த தீ அடுத்த வீடுகளுக்கு பரவிடக்கூடாது, அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவங்க இறந்துடக்கூடாதுங்கிறது நல்ல எண்ணத்தில் 2வது இருக்கக்கூடிய வீடை இடித்து தரமட்டமாக்கி அந்த கனெக்டிவிட்டியை அவர் கட் பண்ணுறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வீடு இடித்ததுக்காக அவரை தண்டிக்கப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அது குற்றச்செயல் ஆகாது, தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 81 ஆஃப் IPCயில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளோடு நீங்கள் செக்ஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். இந்த செக்ஷன் பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான விளக்கமும் உங்களுக்காக தரோம். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆடியோ மெசேஜாவோ இல்லை டைப் பண்ணியோ டெக்ஸ்ட் மெசேஜோ நீங்கள் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கான விளக்கங்கள் நாங்கள் அதிலையும் போடுவோம். தொடர்ச்சியாக பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் பற்றி வீடியோக்கள் பார்த்துட்ருக்குறோம். இந்திய தண்டனை சட்டம் பற்றி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். உங்கள் சந்தேகங்களெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் உடனடியாக சேரும். அதாவது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.